அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே இம்முறை சங்ககால பாடல்களை விடுத்து ஒரு பழைய சினிமா பாடலுக்கு வருகின்றேன். இது சபாஷ் மீனா என்ற திரைப்படத்திலே வருகின்ற பாடல். கும பாலசுப்ரமணியம் என்ற கவிஞனால் எழுதப்பட்டு லிங்கப்பா என்பவரால் இசையமைக்கப்பட்டு TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் இது. இந்த பாடல் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. இந்த பாடல் உங்களுக்கு பலருக்கும் தெரிந்த ஒரு பாடல். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களை போல் முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க குடம் போலே, தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க குடம் போலே, பாவையும் பேரிலே எல்தன் ஆவலை தூண்டுதடி, பாவையும் பேரிலே எல்தன் ஆவலை தூண்டுதடி, சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன், என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன்மொழியே, இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன். இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், ஒருவன் தனது காதலை வெளிப்படுத்துவதற்காக முதல் முறையாக பார்க்கின்ற ஒரு பெண்ணிடம் தன்னை காதலை கூற, அதாவது விளக்க விரும்புகின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இவர் பார்க்கின்றார் ஒரு ஓவியத்தை, அழகான ஒரு பெண்ணின் ஓவியத்தை பார்க்கின்றார். அந்த ஓவியம் பேசுகின்ற பொழுதுதான் அது ஓவியம் அல்ல, அது ஒரு பெண் என்பதை இவர் புரிந்து கொள்வதாக கூறுகிறார். சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, அதாவது எப்படி ஒரு ஓவியம் பேச முடியும் என்று எண்ணி குழம்புகின்ற பொழுதுதான் அவள் பெண் என்பதை உணர்ந்து கொள்கிறாள். அவளோ அழகான பெண். முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை மின்னுதடி, அவள் சிரிக்கின்ற பொழுது தோன்றுகின்ற அந்த முத்து பல்வரிசை அவருக்கு முத்து சரங்களாக, அதாவது சரங்கள் எதற்கு போடுவார்கள், சரங்கள் தோரணங்கள் எல்லாம் வரவேற்புக்கு, ஒரு திருமண மண்டபமாக இருக்கலாம் அல்லது விழாக்களாக இருக்கலாம், அங்கே வரவேற்பதற்காக கட்டி தொங்க விடுவார்கள். ஆகவே அவளுடைய அந்த புன்முறுவல், அதாவது அவள் தொடர்ந்து சிரித்துக் கொண்டும் இருக்கவில்லை, மின்னுகின்றது, வந்து போய் விடுகிறது. ஆகவே அந்த புன்முறுவல் இவருக்கு அழைப்பு விடுக்கும் தோரணங்களாக தெரிகின்றது. மோகன புன்னகை மின்னுதடி. அதன் பிறகு அவர் சற்று கீழே நோக்குகின்றார். அவளுடைய இடை, அப்பொழுது அவள் அசைகின்ற பொழுது அந்த கொடியடை அசைகின்றது. அவர் பாடுகின்றார், தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க குடம் போலே. அதாவது கொடி எதற்காக தாவும், தனக்கு படர்வதற்கு ஒரு துணையை தேடி தாவும். ஆகவே அவள் தாவுகின்ற கொடி, எனவே தனக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டிருக்கிறாள் என்பதை நான் அறிவேன் என்ற அர்த்தத்திலே அவர் கூறுகின்றார்.
ஒளிர் தங்க கூடம் போலே, அதை பற்றி நான் விவரிக்கவில்லை என்று தனக்கு ஆகவே துணையாக தான் வருகின்றேன் என்ற வகையிலே கூறுகின்றார். அதற்கு அடுத்ததாக கூறுகின்றார், உன்மனம் நான் அறிவேன், எந்தன் உள்ளமும் நீ அறிவாய். அவை அவராகவே அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் அவள் தன்னை விரும்புகிறாள் என்பதை தான் அறிந்து கொண்டேன் என்ற வகையிலே கூறுகின்றார். அதன் பிறகு எந்தன் உள்ளமும் நீ அறிவாய், நானும் உன்னை விரும்புகிறேன் என்பதை நீயும் அறிந்து கொண்டிருக்கிறாய் என்று தானாகவே கற்பனை செய்து அவர் கூறுகின்றார். அதன் பிறகு அந்த இன்னமும் ஊமையைப் போல் மௌனம் ஏனடி பொன்மையிலே, அதாவது இப்பொழுது இவர் தன்னுடைய பக்கவாதத்தை கூறிவிட்டு அவளுடைய பதிலுக்காக காத்திருக்கிறார். ஆகவே உன்னுடைய பதிலையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற வகையிலே அந்த கேள்வியை கேட்கின்றார். இந்த பாடலை பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அழகாக இந்த அமைக்கப்பட்ட பாடல். இது இந்த சில சமயங்களில் நாங்கள் அந்த புதிய பாடல்களிலே இவ்வகையான ஒரு ரசத்தை நாங்கள் காண முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த திரைப்படத்தில் கூட அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் அந்த இயக்குனர் அந்த பாடல், அதாவது ஆழமான அர்த்தத்தை அதிலே வெளிப்படுத்தியதாக அந்த காட்சி அமைப்பு இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே நீங்கள் பார்த்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஆகவே அந்த பழைய பாடல்களே, இதனால் தான் நினைக்கிறேன் இந்த சங்கம் குளோபல் மூலமாக எங்களுடைய பழைய பாடல்கள் எல்லாம் மீண்டும் எங்களுக்கு அசை போட வைத்து எங்களை ரசிக்க மகிழ்விக்க வைக்கிறார்கள். இந்த புதிய பாடல்களை எடுத்து பார்த்தால் சில சமயங்களில் இவற்றை அணுகுமுறையை விவரிக்கின்ற ஒரு பாடலை பார்ப்போம். ஒரு பாடல், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய்த்தான் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, கட்டிக்கிட்டு பிள்ளை குட்டி பெற்றுக்கலாமா, இல்லை பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா. அந்த அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற பெரிய வேறுபாடு. அவை அங்கே பழைய பாடல்களை பார்த்தால் அங்கே ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை கூறும். ஆனால் புதிய பாடல்களை இப்பொழுது நாங்கள் அவற்றையெல்லாம் இழந்து விட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. எனவே நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே வேறு பாடல்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்திரம் பேசுதடி, உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மய